வணக்கம். நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம 12 ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் நிறைய பேர் சொல்கிறாங்க புத்தாண்டு பலன்கள் கிரக அமைப்புகளின்படி எப்படி இருக்கும், கோச்சாரத்தின் மூலமாக புத்தாண்டு பலன்கள், இது எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி இது. உதாரணமாக நம்ம புத்தாண்டுன்னு முதல்ல ஞாபகம் வருது, ராத்திரி 12 மணிக்கு எல்லாரும் தெருவில் இறங்கி கொண்டாடுகின்ற, ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிக் கொள்ளுகின்ற அந்த ஒரு புதுமையான கலாச்சாரம். அதுக்கப்புறம் காலங்காத்தால் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிற அந்த 4:30லேருந்து 5:30 மணிக்குள்ள ஏதாவது அவர்களுடைய இஷ்ட தெய்வம் கோயில்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது. அன்றைய தினம் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று ஒருவருக்கொருவர் தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த புத்தாண்டு அன்று நடைபெறும். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் சரி என்னதான் நடந்தாலும் நடக்கட்டும், போன வருஷம் மாதிரி இனிமேல் வரப்போகிற ஆண்டு இருக்காது, போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இனிமேல் வருகின்ற ஆண்டு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தங்களுக்கு தாங்களே நம்பிக்கை ஊட்டி கொள்ளுகின்ற ஒரு சம்பவமும் நடக்கும். ஆனால் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளவு பேர் கோவிலுக்கு போகிறாங்களோ அதே அளவுக்கு இந்த புத்தாண்டில் நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன். இந்த உறுதிமொழிப்படி தங்களை தாங்களே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு என்கிட்ட இருக்கிற இந்த குறையை நான் நிவர்த்தி செய்வேன். இனிமேல் அந்த மாதிரி கோபம் வராமல், இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் புத்தாண்டுக்கு பிறகு நான் என்னுடைய கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்வேன். சில பேர் இந்த மது அருந்துகிற பழக்கம் இருந்ததுன்னா புத்தாண்டுக்கு பிறகு நீ மது அருந்த மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமான உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள். அந்த உறுதிமொழி எந்த அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னா, நிச்சயமாக அவர்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்களே என்றால் அது நிச்சயமாக அவர்களுடைய வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் மிக பெரிய காரணியாக இருக்கும். இப்போ நிறைய பிரச்சனைகள் சில பேருக்கு வருது. அந்த பிரச்சனைக்கு நம்ம பொதுவாக எல்லாரையும் மற்றவங்கள தான் குறை சொல்லுவோம். ஆனால் ஒரு பிரச்சனையை பெருசாக்காமல் இருக்கிறதுக்கு நாம அந்த இடத்துல எந்த மாதிரியாக நடந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனை இருக்குமேயானால் பிரச்சனைகள் குறையிறதோ இல்லையோ, பிரச்சனைகளோட வீரியம் குறைஞ்சிடும். இதுதான் இந்த புத்தாண்டு பலன்கள் சொல்லுகின்ற காலத்தில் நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்ற ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த வருஷம் நீங்கள் உங்களுக்கு சுய பரிசோதனை செய்து கொண்டு சில உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வைராக்கியமாக அந்த உறுதிமொழிகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களே, ஆனால் நிச்சயமாக 2026 உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும். அதனால் அந்த உறுதிமொழி எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிக மிக முக்கியமானது உங்களுடைய குணாதிசயம். அப்போது ஒவ்வொரு ராசியை அவங்களோட குணாதிசயங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு வரப்போகிற பலன்களையும் பார்ப்போம். விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு வரப்போகிற பலன்களை ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்துறதோ அல்லது அதுக்கு தயார் நிலையில் இருக்கிறதோ நம்முடைய குணாதிசயங்களை மாற்றிக்கிறதுல தான் இருக்குது. ஆகவே இது உறுதிமொழி ஆண்டாக 2026 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். அன்பிற்கினிய கும்பராசி அன்பர்களே, இப்போ நம்ம 2026 கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். கும்பராசியோட ஆதிக்க கிரகம் அப்படின்னா சனி பகவான்.
கும்பராசிக்காரர்கள் ரொம்பவும் வைராக்கியம் நிறைந்தவர்கள். ஒரு எடுத்த காரியத்தை அதை முடிக்காமல் வேற விஷயத்தில் இறங்க மாட்டாங்க. தீவிரமாக ஆராய்ந்து பல காலங்கள் முயற்சி செய்து ஒரு விஷயத்தை செய்யணும்னா அது கும்பராசிக்காரர்களால் தான் முடியும். தெய்வ நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனாலும் அதுக்காக தினம் கோயிலுக்கு போகிற மாதிரி எல்லாம் இருக்காது. மனசுக்குள்ள தெய்வ பக்தி எப்பவுமே இருக்கும். கும்பராசியை பொறுத்தவர்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா சனி பகவான் எல்லாருக்கும் பொல்லாதவர், ஆனால் கும்பராசிக்கு மாத்திரம் மிக மிக நல்லவர். பெண்களுக்கு கும்பராசிக்காரர்களை ரொம்பவும் பிடிக்கும். காரணம் சுக்கிரன் இவர்களுக்கு யோகக்காரகன், குரு தன லாபாதிபதி, புதன் எடுத்துட்டீங்கன்னா அதிர்ஷ்ட தானத்தின் அதிபதி. பொதுவாக நம்ம இந்த உலகத்தில் சாதனை படைத்தவர்களோட லிஸ்டெல்லாம் எடுத்தோம்னா அதில் 50% மேலே கும்பராசிக்காரர்கள் தான் இருப்பாங்க. நான் அப்படி இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்ககிட்ட மாற்ற வேண்டிய ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. சுய பரிசோதனை செய்து இந்த 2026 ஒரு உறுதிமொழியாக எடுத்து அதை நீங்கள் மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி நிச்சயம். ஏன்னா கும்பராசியாக இருந்து உங்களுக்கு சோதனைகள் கஷ்டங்கள் அதிகம் இருந்தால் கண்டிப்பாக வேற யாரும் இல்லை, கும்பராசிக்காரர்களான நீங்கள் தான் அதற்கு முதல் காரணம். பொதுவாக கும்பராசிக்காரர்கள் நிறைகுடம் போல தழும்பாதவர்களாக இருப்பார்கள். பார்க்கறதுக்கு பலசாலியாக தெரிந்தாலும் உடல் வலிமை குறைவு, ஆனால் மனோ வலிமை அதிகமாக இருக்கும். பொதுவாக இவங்க நண்பர்களை மறக்கவே மாட்டாங்க, ஆனால் அதை விட எதிரிகளை எப்பவுமே மறக்க மாட்டாங்க. வந்த சண்டையை எப்பவுமே விட மாட்டாங்க. இவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது சாதாரணமாக ஆரம்பித்து மிக மிக அற்புதமாக வளர்ச்சியோட முடியும். ஒவ்வொரு கட்டத்திலும் இவர்களோட வளர்ச்சி முன்னேறிக்கொண்டே இருப்பதை பார்க்கலாம். இப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2026 எந்த மாதிரியான யோகங்கள் இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கும்பராசியை பொறுத்தவரை 5வது வீடு மற்றும் 6வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். கும்பராசிக்கு 2வது வீட்டில் சனி பகவானும், கும்பராசியிலேயே ராகு பகவானும், கும்பராசிக்கு 7வது வீட்டில் கலத்தரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல கேது பகவானும் அமர்ந்து பலன்களை தர இருக்கின்றார். குரு பகவானை பொறுத்தவரை 5வது வீடு என்பது மிக சிறப்பான இடம். ஆனாலும் சில காலம் 3 மாதங்கள் குரு வக்கரமாக சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தினால கொஞ்சம் இறுக்கமான பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த காலகட்டத்தில் நம்ம பணத்தை துரத்துகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். இந்த முன்ன போனால் கடிக்கும், பின்ன போனால் உதைக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதையாவது செய்ய போக அது ஒரு பெரிய பண தட்டுப்பாட்டில் போய் முடியும். ஆகவே குரு வக்கரமாக சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டம், அதாவது வருகின்ற மார்ச் மாதம் வரை, 11ஆம் தேதி மார்ச் மாதம் குரு பகவான் வக்கரகதியிலிருந்து நேர்கதிக்கு வருவார். அதுவரை உங்களுக்கு கொஞ்சம் பண தேவை அதிகமாக இருக்கும், அல்லது உங்களிடம் இருக்கின்ற பணம் பத்தாது. வருமானம் வந்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு தொழில் மூலமாகவோ வேலை மூலமாகவோ உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் உங்களுடைய செலவுகள் அதை மிஞ்சுகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். எதை புரட்டி எதை சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஓடிட்டே இருக்கும். உங்களுடைய வேலையில பரிபூர்ணமாக கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். பணம் சம்பாதிப்பதா அல்லது கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் குரு பகவான் மார்ச் மாதம் வரை தருவார். அதுக்கு பிறகு உங்களுக்கு பண கஷ்டம் ஓரளவுக்கு சரியாகிவிடும். குறிப்பாக 6வது வீட்டில் குரு பகவான்
ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்சமாக சஞ்சாரம் செய்கின்ற போது உங்களுடைய தொழில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையும். வியாபாரம் பெரிய அளவில் பேசப்படும். நீங்கள் வேலை செய்கின்ற இடத்தில் உங்களுடைய மதிப்பு மிக அதிகமாக கூட வாய்ப்பு இருக்கு. ஆகவே ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வருமானம், கையில் பணம் புரள்வது போன்ற விஷயங்களில் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைவீர்கள். ஆனால் அதே நேரத்தில் சனி பகவான் 2வது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் நேத்திரஸ்தானம் தானே, தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், உங்களுடைய கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சனி பகவானை பொறுத்தவரை 2வது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பம் சம்பந்தமான குழப்பங்கள், அதே நேரத்தில் ஏற்கனவே குருவினால் ஏற்பட்ட பண கஷ்டம்னு சொல்லுவேன், அது மாதிரி பண கஷ்டம் மன கஷ்டமாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை. கவனமாக பேசணும். நம்ம பேச்சே சில சமயங்களில் மற்றவங்களோட மனசை புண்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சனி பெரிய அளவில் பாதிப்பை தர மாட்டார். ஏன்னா சனி உங்களுக்கு ஆதிக்க கிரகம், பெரிய அளவில் பிரச்சனையை தராத கிரகம். சனி பகவான் குருவோட வீட்டில் இருக்கார். ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தை தராத ஒரு இடம்தான். 2வது வீட்டுக்கு இருக்கிறதுனால 2வது வீடு சம்பந்தப்பட்ட சில காரகங்களில் பிரச்சனைகளை, சின்ன பிரச்சனைகளை தருவார். ராகுவை பொறுத்தவரை ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள், நமக்கு ரொம்ப 10 வருஷம் முன்னாடி இருந்த சின்ன பிரச்சனை இப்போ திரும்பவும் தலையெடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, உடம்பு சூடு சம்பந்தமான பிரச்சனைகள். அதே நேரத்தில் நம்ம வெளியில் போகும்போது கவனமாக இருக்க வேண்டிய விபத்துக்கள் போன்ற விஷயங்கள், கையில் காலில் அடிபடுறது, இரத்த காயம் ஏற்படுறது போன்ற விஷயங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சின்ன விஷயம்தான். அதே நேரத்தில் கேது பகவான் 8ல் இருக்கிறதுனால, 7ல் இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களோட மதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சர்க்கலாக இருக்கும். இதெல்லாம் குறைஞ்ச ஒரு ராகு கேது பயிற்சி ஆற வரைக்கும் தானே, ஒரு 6 மாதம் உங்களுடைய கௌரவம், மரியாதை, அந்தஸ்து போன்ற விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு வருத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரை ஒரு குழப்பமான, அதே நேரத்தில் மாறுபட்ட பலன்களை எதிர்பார்க்கலாம். மாறுபட்ட பலன்கள்னால் 3 மாதம் நல்லா இருக்கும், 3 மாதம் பிரச்சனையாக இருக்கும், அந்த மாதிரி. மொத்தத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லைன்னாலும் குருவினால் பண கஷ்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையை, அதுவும் குறிப்பாக ஜூன் மாதத்திற்கு பிறகு யோகமான நிலைகளை கும்பராசி என்பர்கள் பெறுவார்கள். தங்களுடைய தொழில், வியாபாரம், வேலை சம்பந்தமாக அதிகமாக சம்பாதிக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு திருமணம் கைகூடி வரும், புத்திர பாக்கியம் ஏற்படும். அதே நேரத்தில் வேலை சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்த்து இருக்கின்ற காரியம் ஜூனுக்கு பிறகு கைகூடி வரும். மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான படிப்பு அமையும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.